தீஜா என்று இலக்கிய உலகில் பெருமையோடு அழைக்கப்படும் திரு ஜானகிராமன் அவர்கள் தியாகராஜ சாஸ்திரியரின் மகனாக தஞ்சை மாவட்ட தேவங்குடியில் 1921 பிறந்தார். தஞ்சையில் உயர்நிலை படிப்பையும் 11 ஆண்டுகள் இசை பயிற்சியையும், கும்பகோணம் கல்லூரியில் BA வரலாறும், சென்னை சைதாப்பேட்டை ஆசிரிய பயிற்சி பள்ளியில் ஆசிரிய பட்டமும் பெற்றார். தமது இளவயதிலேயே தமிழ் ஆர்வமும் வடமொழி புலமையும் இசைஞானமும் பெற்றவராக வளர்ந்த தீஜா அவர்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே எழுதவும் தொடங்கிவிட்டார். 1945 ஆண்டில் இவரது முதல் நாவலான அமிர்தம் வெளிவந்து இலக்கிய வட்டாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவரது எழுத்திலே உண்மை பொங்கும், யதார்த்தம் அதிலே தங்கும், சொல்லிலே ஓர் ஆழம் உண்டு, சுகமான கீதம் உண்டு. இவ்வாறு எழுத்து பணியோடு 11 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராகவும் 14 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பு அமைப்பாளராகவும், அதனைத் தொடர்ந்து டெல்லி வானொலி நிலையத்தில் உயர் அதிகாரியாகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றார். மேலும் கணையாழி பத்திரிகையில் கௌரவ ஆசிரியராகவும் பணியாற்றினார். இவரது படைப்புகளின் மூலம் தஞ்சை மண்வாடை நன்றாய் தமிழ் அமுதிலே கமகமக்கும், அவற்றில் காணும் உவமான உவமேயங்கள், உருவக கதைகள் அடடா என்று சொல்ல வைக்கும். முதல் நாவல் அமிர்தம் தொடங்கி இறுதி நாவல் நலபாகம் வரை கண்ணிலே கண்டவற்றை, காதினால் கேட்டவற்றை கற்பவர் கண்ணின் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்ற கைதேர்ந்த எழுத்து சிற்பி நம் தீஜா அவர்கள். தீஜாவின் படைப்புகள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது நாவலான மோகமுள்ளும், இவரது நாடகமான 4 வேலி நிலமும் திரைப்படங்கள் ஆக்கப்பட்டன. மேலும் 1979 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது இவரது சிறுகதை தொகுப்பான சக்தி வைத்தியத்திற்கு வழங்கப்பட்டது. பாத்திரங்கள் தம்முடனே படிப்போரை ஒன்றச் செய்யும், ஆற்றொழுக்கு நடையால் நம்மை அன்புடனே அழைத்துச் செல்லும். இத்தகைய மனித உணர்வுகளை தம் படைப்பின் மூலம் உயிரூட்டிய மகத்தான இலக்கிய ஆளுமை நம் தீஜா அவர்கள். இந்த அற்புத மாமனிதர் 1982 ஆண்டு தமது 61வது அகவையில் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவரது படைப்புகளின் மூலம் நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இவரது இசை ஞானத்தை வெளிப்படுத்தும் செறிவான சிறுகதைதான் நம் பாடப்பகுதியின் செய்தி என்ற இந்த பாடப்பகுதி.